அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மத்திய கிழக்கு நாடுகள் மிகுந்த போர் பதற்ற சூழலில் இருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். சில தினங்களுக்கு முன்பு ஈரானின் அதிபர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்களை அநியாயமான முறையில் எந்த தக்க காரணமும் இல்லாமல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டாக சேர்ந்து படுகொலை நிகழ்த்தியதையும், அதை தொடர்ந்தான சில நாட்களிலே அமெரிக்காவினுடைய ஏவுகணை தளங்கள், படைத்தளங்கள் என்றெல்லாம் இருக்கின்றதோ அத்தகைய நாடுகளான துபை, அபுதாபி, கத்தார், ரியாத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குவதையும் சமீபத்திய கால சூழ்நிலையில் நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதல் மற்றும் ஈரானின் அதிபர் படுகொலை இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் மிக முக்கியமாக இருப்பது பல்வேறு நோக்கங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த போர் சூழல் அனைத்தும் இஸ்ரேலுக்காக நடத்தப்படுகின்ற ஒன்று. இஸ்ரேல் என்கிற நாடு உருவான கதை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு என்று சொந்தமான ஒரு நாடு இல்லை. ஹிட்லர் அவர்களை ஜெர்மனியில் இருந்து விரட்டி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்து அவர்கள் நாடெங்கிலும் சிதறி சென்றார்கள். அண்டி பிழைப்பதற்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்ற அச்சத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்களை அரவணைப்பதற்கு கூட யாரும் இல்லை. காரணம், யூதர்களின் கடந்த கால வரலாறுகள் அப்படி. எந்த நாடும் அவர்களை நம்பிக்கையோடு ஏற்று உங்களை நாங்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு கூட யாரும் தயாரில்லை. இத்தகைய சூழ்நிலையில் அங்கு மிகுமாக அண்டி பிழைப்பதற்கு இடம் தெரியாமல், நாடு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த மக்களுக்கு பலஸ்தீன் என்கிற அரபு மக்கள், அந்த நாட்டை பூர்வீகமாக கொண்ட மக்கள், அவர்களுக்கு ஒதுங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். தங்கள் நாட்டில் தங்குவதற்கு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். இதுதான் இஸ்ரேல் என்ற நாடு உருவான வரலாறு. இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பான் என்று சொல்வார்கள் சவால். அந்த பழமொழிக்கு ஏற்ப பலஸ்தீனிலே இருக்க இடம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் யூதர்கள். ஆனால் நாளடைவில் இந்த நாடே எங்களுக்கு சொந்தம், நாங்கள் நம்புகிற வேதம் இந்த நாட்டை எங்களுக்கு என்று சொல்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் இங்கிருந்து வெளியேறுங்கள், நாங்கள் தான் இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லையை அபகரித்துக் கொண்டார்கள். பலஸ்தீனில் உள்ள அப்பாவி மக்களை, முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்தார்கள். பல்வேறு நாடுகள் தலையிட்டு அவர்களுக்கு மத்தியில் சமாதான பேச்சில் ஈடுபட முனைத்தது. ஒரு கட்டத்தில் பலஸ்தீனில் உள்ள முஸ்லிம்கள், சரி உங்களுக்கு நாடுதானே வேண்டும், இந்த குறுகிய எல்லை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த அளவுக்கு கூட ஒரு கட்டத்தில் வந்துவிட்டார்கள். ஆனால் அப்படி ஒரு சுமூகமான உடன்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு கூட இல்லை இல்லை, இந்த குறுகிய பகுதி எங்களுக்கு போதாது, மொத்த நிலமும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். வீட்டுல ஒருத்த வெளியில மலையில கஷ்டப்படுறார், பிளாட்பார்ம்ல தங்குறார், பல்வேறு அவதிகளுக்கு ஆளாகிறார். யாரும் அவன் மீது இறக்கப்பட்டு தங்குவதற்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்பதற்காக நாம நம்முடைய வீட்டுல ஒரு ஓரத்துல தங்க வைக்கிறோம். அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல குடியிருக்கிறான். அதையும் நாம் பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி செல்கிறோம். சரி, இந்த ரூமை நீ வைத்துக்கொள், பிரச்சனை இல்லை என்று ஒரு முடிவுக்கு வரும்போது, இல்லை இல்லை இந்த மொத்த வீடும் எனக்குரியது, நீ வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிற கதை தான் இஸ்ரேலில் உள்ள யூதர்களின் கதை. அப்படி பலஸ்தீன் என்கிற அந்த நாட்டை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டதற்கு பிறகு அங்குள்ள முஸ்லிம்களை விரட்டி அடிப்பதற்கு என்னென்ன உத்திகளை கையாள வேண்டுமோ, ஈவு இறக்கம் இல்லாமல் மனித குலத்தை முற்றிலுமாக இழந்து அத்தனை அயோக்கிய கணக்களையும் செய்தார். இதை இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டால் தனித்து செய்துவிட முடியுமால்? அவர்களுக்கு அத்தகைய ஆற்றல் உண்டால், அத்தகைய வலிமை உண்டா? இல்லை. இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டிற்கு இந்த அனைத்து அக்கிரமங்களையும் செய்வதற்குரிய ஆற்றல் இல்லை. அதற்கு அமெரிக்கா உதவியாக இருக்கிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான பொருள் உதவிகளையும், ஏன் முஸ்லிம்களை அழிப்பதற்கு தேவையான ஆயுத உதவிகளையும் மொத்தமாக வழங்குவது, அவர்களை பெண்ணென்று இயக்குவது, அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது அமெரிக்கா என்கிற இந்த அயோக்கியம். அவர்கள் பார்க்கிறார்கள் நீண்ட தூர ஒரு இலக்கு. இந்த இஸ்ரேலில் நாம் நிம்மதியாக இருப்பதற்கு தடையாக இருப்பது யார்? யூதர்கள். அவன் ஆக்கிரமித்துக் கொண்ட நாடு, அவன் திருடிய விதம்,
நிம்மதியாக இருக்க இயலவில்லை. காரணம், சொந்த நாட்டு மக்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும், இந்த நாடு தங்களுக்குரியது என்று நீண்ட கால போராட்டத்தை தொடர்கிறார்கள். அது போதாது என்று பல்வேறு குழுக்கள், ஹிஸ்புல்லா என்கிற குழு, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் ஆயுதங்களை வழங்குவது ஈரான். இதுதான் இஸ்ரேலின் குற்றச்சாட்டு. இந்த இஸ்ரேலிலே, அதாவது திருடப்பட்ட நாட்டிலே எங்களை நிம்மதியாக வாழ விடாமல் தடுப்பது ஈரான். காரணம், இங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் எங்களை நிம்மதியாக வாழ விடாமல் அவ்வப்போது தாக்குதல்களை கொடுக்கிற, எங்கள் மக்களை மிரட்டுகிற, அச்சுறுத்துகிற வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஹிஸ்புல்லா என்கிற குழுவினர், ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். இந்த இருவருக்கும் தீனி போட்டு வளர்ப்பது ஈரான். இவர்கள் இருவரும் ஆடக்கூடிய ஆட்டம் ஈரான் கொடுக்கிற தைரியத்தில் தான் இந்த ஆட்டத்தை ஆடுகிறார்கள். நாங்கள் நிம்மதியாக இங்கே வாழ வேண்டும் என்றால் இந்த குழுக்களை ஒழிக்க வேண்டும். இந்த குழுவை ஒழிக்க வேண்டும் என்றால் ஈரானை ஒழிக்க வேண்டும். ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கு நாடு என்பது நான் முன்பு உங்களுக்கு சொன்ன அந்த அத்தனை நாடுகளும் ஒன்றுபட்டு இருந்த காலமும் உண்டு. அவர்களுக்கு மத்தியில் கொள்கை வேறுபாடுகள் உண்டு. ஈரானுடைய மாற்று கொள்கையை நாம் ஆதரிக்கவில்லை. அவர்களுக்கு நமக்கு மத்தியில் கொள்கை ரீதியிலான பல்வேறு வேறுபாடுகள் உண்டு. மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லப்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அடித்துக் கொண்டு சாகக்கூடிய நிலை என்பது திட்டமிட்டு இஸ்ரேலிய யூதர்களால் உருவாக்கப்பட்ட நயவஞ்சகத்தனத்தோடு பிணைக்கப்பட்ட ஒரு நிலை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும், பலஸ்தீன் என்கிற நாட்டை முழுவதுமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அபகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு யார் யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒழித்து கட்டுவது. ஈரானுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எந்த சப்போர்ட்டும் வந்திருக்கிறார். ஏன் உலகளாவிய அளவில் கூட ஏனைய முஸ்லிம்களும் ஈரானுக்கு ஆதரவாக இந்த கருத்தை சொல்லிவிடக் கூடாது என்கிற சதிநுட்பத்தோடு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், யூதர்கள் இப்போது முன்னெடுக்கின்ற முஸ்லிம்களின் மீதான இந்த தாக்குதலையும், யூதர்களுக்கு பலஸ்தீன் முஸ்லிம்கள் என்றல்ல, ஈரான் முஸ்லிம்கள் என்றல்ல, உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிம்களும் அவர்களுக்கு பிடிக்க மாட்டார். எந்த முஸ்லிம்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த முஸ்லிம்களையும் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்களின் கொள்கை, அவர்களின் குணம், அவர்களின் குணாதிசயம். யூதர்களை பற்றி இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருக்குறானை அவர்களை பற்றி, அவர்களின் குணங்களை பற்றி, அவர்களின் சதிகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறானை நீங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏன்? நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதற்காக வழங்கப்பட்ட திருக்குறானில் அதிகமாக யூதர்களை பற்றி பேசுகிறார்கள். சூரா பக்ரா முழுவதும் யூதர்களை பற்றியது. சூரா ஆல இம்ரான் முழுவதும் யூதர்களை பற்றியது. சூரா மாயிதா அவற்றில் அதிகமான பகுதிகள் யூதர்களை பற்றியது. சூரா யூசுப் பனு இஸ்ராயேல் என்று சொல்லப்படுகிற யூதர்களின் குலம், அவர்களின் வரலாற்றை பற்றியதுதான். திருக்குறானில் நீங்க எந்த அத்தியாயங்களை பார்த்தாலும் அதிகமான அளவில் யூதர்களை பற்றி, அவர்கள் முஸ்லிம்களுக்குள் ஊடுருவி என்னென்ன சதி வேலைகளை செய்தார்கள் என்பதை பற்றி, அவர்களின் மோசமான பண்புகளை பற்றி பக்கமாக அல்லாஹ் சொல்வதை நீங்கள் பார்த்தீர்கள். அவர்களின் குணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் சொல்கிறான், வலன் தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயாத். நபியே, இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசை கொள்வதாக அவர்களை நீங்கள் பார்ப்பேன். யூதர்களுடைய குணம் என்னவாகும்? இந்த குணம் யாரிடத்திலே இருக்கிறது? யூதர்களுக்கு அதிகமா இருக்கு. ஒமினல்லதீன அஷ்ரகு, இணை வைப்பாளர்களிடத்திலே இருக்கிறது. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அவர்களிடத்திலே இந்த குணம் இருக்கிறது. யூதர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எவத்து அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ முடியாதா என்று விரும்புகிறார்கள். யூதர்கள் ஒவ்வொரு யூதரின் விருப்பத்தை அல்லாஹ் திருக்குறானில் பதிவு செய்கிறார். எவ்வளவு காலம் வாழ்வாங்க? 1000 வருஷம் வாழ முடியாதா? வாழ்க்கை நல்லா இருப்பேன். நம்ம எல்லாம் இப்போதைய காலகட்டத்தில் 40 தாண்டிடுவோமா, 60 தொற்றுவோமா நம்ம நினைப்போம். ஆனா யூதர்களின் குணம் என்ன? 1000 வருஷம் கிடைக்காத நமக்கு. இதுதான் அவர்கள் இந்த உலகத்தின் மீது கொண்டுள்ள மோகத்தை வெளிப்பாடு. நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல யூதர்களுக்குள்ள ஒரு இருமாப்பு, ஒரு பெருமையின் எண்ணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். காலத்தில் யஹூத் நஸாரா, யூதர்களும் நஸாராக்களும் சொல்கிறார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வின் மக்கள். யூதர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள்.
ஆனால் சரியான முறையில் நம்புவதில்லை. அவருடைய எண்ணம் என்னவா? நாம் அல்லாஹ்வின் மக்கள், அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரியவர்கள், படைத்த இறைவனுக்கு நாம் தான் இந்த பூமியிலேய விருப்பத்திற்குரியவர்கள். இந்த எண்ணம் தான் அவர்களை இந்த உலகத்தில் வரமுயர செய்கிறது, அத்துமீற செய்கிறது. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள் தான் என்று அவர்கள் எண்ணுகின்ற காரணத்தினால் தாங்கள் எந்த தவறு செய்தாலும் இறைவனின் புறத்திலிருந்து தங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். யாரின் பொருளாதாரத்தை நாம் அபகரித்துக் கொள்ளலாம், அந்த உரிமை நமக்கு உண்டு, அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்று நினைக்கிறார்கள். காரணம், நாம் அல்லாஹ்வினால் நேசத்துக்குரியவர்கள், நேசிக்கப்படுபவர்கள், இறைவனின் மக்கள் என்று சொல்கிறார். உலகத்தினுடைய எல்லாத்தையும் அவங்க இன்னைக்கும் யூதர்கள் பார்க்கிறது அப்படித்தான். அந்த மக்கள் தான் வேற, மற்ற இன மக்கள் தான் வேறு. யூதர்கள் என்கிற நம்முடைய இனம் கடவுளுக்கு நேரடியாக பிடித்தமான இனம். நாம தான் இந்த பூமியில ஃபர்ஸ்ட். இந்த பூமியில் எல்லா உரிமையும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட். அது நிலமாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், பெட்ரோலிய வளங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய நமக்கு தான் இந்த பூமியில எல்லாத்திலுமே ஃபர்ஸ்ட். இந்த எண்ணம் அவர்கள் இஸ்லாம் இதான் அடிக்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறது இஸ்லாம் அடிக்குது. எது ஒன்றிலை தொழுகையா இருந்தால் சும்மாவுக்கோ தொழுகை ஐவேளை தொழுகைக்கோ வரணும். ஒரு ஊர்ல பெரிய பணக்காரர், நான் தான் ஃபர்ஸ்ட், அதனால எப்ப வந்தாலும் முதல் சம்பளம் நான் தான் அடிப்பேன் சொல்ல முடியுமா? தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய வரிசை முறையில் இருப்பது அதற்கே உரிமை போல இயலாது. ஃபர்ஸ்ட் தான். முந்தி வந்தால்தான் முந்தி, இல்லாவிட்டால் இல்லை. பிறப்பின் அடிப்படையிலேயோ இனத்தின் அடிப்படையிலேயோ சிறப்பை கோரக்கூடிய உரிமையை அல்லாஹ் முற்றிலுமாக அளித்துக் கொள்கிறான். அந்த உரிமையில எவனுக்கு இல்லைங்கிறான். ஆனா இப்போதான் நாங்கதான் ஃபர்ஸ்ட் இந்த பூமியில். அவங்க தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறதுனால, அவங்களுக்கு தான் முதல் உரிமை நினைக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம். அல்லாஹ் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டான், தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், அப்படியா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு முன்பு அந்த உங்களின் முன்னோர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், ஏன் தண்டிக்கப்பட்டார்கள்? அவர்கள் செய்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக தானே தண்டிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் உண்மையை போட்டு உடைக்கிறான். இதெல்லாம் நீங்க திருக்குறானை படிக்கின்ற பொழுது விலகிக் கொள்ள முடியும். அதே போல யூதர்களின் பண்பு என்ன? அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரியாக நினைப்பது. இது யூதர்களின் பண்பு. இன்றைக்கும் யூதர்கள்ட்ட அதான் வரவில்லை. நாம யூதர்களோட கலந்து வாழ்றது இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களின் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி நாம் அறிந்தவர்கள் இல்லை. அவருடைய நெருக்கத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? ஜிப்ரீல் அவர் எங்களுக்கு எதிரி. ஏன் எதிரி? அவர்தான் எங்களுக்கு திருக்குறானின் வேதனையை பற்றி கொண்டு வருகிற மாணவன். யூதர்களின் குணங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு புகாரில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு ஹதீஸை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். 3329 அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் இருக்கிறார் அல்லவா, அவர் யூதராக இருந்தவர், பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் யூதராக இருந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொள்கிறார். நேரடியாக நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு மதீனாவுக்கு வரார் அப்துல்லாஹ் பின் சலாம். ரசூலுல்லாஹை சந்திக்கிறார். சந்தித்து சொல்றாங்க, நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்க போறேன். இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் பதிலளித்தால் நீங்கள் இறைவனின் தூதர், சந்தேகமே இல்லை. காரணம், இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய ஆற்றல் இறை தூதருக்கு தான் உண்டு. அவங்க வேதங்கள் அப்படி சொல்லப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களின் வருகை பற்றி தெளிவாக தௌராத்திலும் இன்ஜீலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை யூதர்கள் நன்கு அறிவார்கள், நஸாராக்கள் நன்கு அறிவார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இதனை நன்கு அறிந்தும் நம்முடைய குலத்திலிருந்து தூதர் வரலையே, இதுதான் அவர் சொல்லாம மறுத்ததுக்கே காரணம். ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, நம்ம குலத்திற்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான குலம், நம்ம குலத்திலிருந்து நம்முடைய கோத்திரத்திலிருந்து தானே இத்தனை ஆண்டுகளால் வரிசையாக தூதர்கள் வந்தார்கள். அதை திடீரென்று குறைஷிகளிலிருந்து ஒரு தூதர், அரபியிலிருந்து ஒரு தூதர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹை பற்றி அவருடைய வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டும் நம்ப மறுத்தார்கள். குலப்பெருமையின் காரணத்தினால், இனப்பெருமையின் காரணத்தினால். அப்போ அப்துல்லாஹ் பின் சலாமுக்கு வேதங்களை படித்த வகையில ரசூலுல்லாஹை பற்றி அறிந்து கொண்டு வருகிறார். 3 கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க இறை தூதர் தான், சந்தேகமே இல்லை. கேள்வியில் அடுக்கிறார், மா அவ்வளவு அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாள் வரும் அல்லவா, அதனுடைய அடையாளங்களில் முதன்மையான அடையாளம் எது? ஒமா அவ்வளவு தாவின் யகுலுஹு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாசிகளுக்கு தரப்படுகிற முதல் உணவு எது? 3வது, ஒரு குழந்தை சில நேரங்களில் அவரின் தந்தையின் சாயலிலும் சில நேரங்களில் அவருடைய தாயின் சாயலிலும் இருப்பதற்கு உண்டான வேறுபாடு என்ன, காரணம் என்ன?
ஏன் குழந்தை திடீர்னு தந்தை சாயல் இருக்கு, திடீர்னு ஏன் தாயின் சாயல் இருக்கு? இதான் மூணு கேள்வி. இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க யூதர் அப்படின்ட்டாங்க. அப்ப ஒரு யூதரா இருக்க அந்த கொஸ்டினை வைக்கும் போது யூதரா இருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கரெக்டா கேள்வி கேட்டீங்க. இப்பதான் ஜிப்ரீல் எனக்கு இதை வந்து சொல்லிட்டு போனாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹி வந்து இந்த செய்தியை சொல்லி முடிச்சுட்டு பதில் வந்து கேட்கிறாரு. இப்பதான் ஜிப்ரீல் வந்தாரு. அப்துல்லா பின் சலாம் ஜிப்ரீலா அவர் எங்களுக்கு எதிரி ஆயிட்டேன். அவர் யூதன் தானே. அவர் சொல்றார், ஜிப்ரீல் அவர் எங்களுக்கு எதிரி ஆயிட்டேன், எங்களை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியால அவர் கொண்டு வருவாரு. அவங்க கடந்த கால வரலாறு இருக்குது. அதிகாரி உள்ள யூதர்கள் அவர்களின் கடந்த காலம் ஜெருசலத்துல, பலஸ்தீன்ல, எகிப்துல அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட எச்சரிக்கைகள், இதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த காரணத்தினால் அவர் எதிரி என்று அவர்கள் முடிவு செய்வது. ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி ஆயிட்டு அல்லாஹ் இஸ்லாம் சொல்றார். ரசூலுல்லாஹ் அதை புறக்கணித்து விட்டு பதில சொல்றாங்க, மறுமை நாளின் முதல் அடையாளம் எது என்று கேட்டீர்கள். நான் ஒரு கரும்பு, அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்களை ஒன்று திரட்டும். மறுமை நாளில் ஏற்படுவதற்கு முன்பாக பெரும் அடையாளங்களின் முதல் அடையாளமாக இதுதான். இது வந்துச்சு அடுத்த ஒண்ணா நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், பரபரப்பா ஏறிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு நெருப்பு தோன்றும். அந்த நெருப்பு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மக்களை ஒன்று திரட்டும். அதுவே முதல் அடையாளம். அது ஏற்பட்டதற்கு பிறகு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மறுமை ஏற்படுகிறது. ஈமான் உள்ளவர்கள் தப்பிப்பார்கள், குர்ஆன் தொடர்புள்ளவர்கள் தப்பிப்பார்கள், நபிகள் நாயகத்தை உளமாற நேசித்து உறுதியாக தம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடியவர்கள் தப்பிப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சொர்க்கவாசிகள் உண்ணுகிற முதல் உணவு எதுவென்று கேட்டீர்கள்? மீன் ஈரலின் அதிகப்படியான துண்டு. அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படுகிற முதல் உணவு. மூணாவது கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. அது புகாரில் நீங்க விரிவா பாருங்க. குழந்தைகள் தாயின் சாயலில் சில நேரம் பிறக்கிறது, தந்தையின் சாயலில் ஏன் சில நேரம் பிறக்கிறது என்பதை அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி முடித்ததும் அங்கே ஒரு ஷஹாதா சொல்லிடுறார். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், நான் சாட்சியம் சொல்கிறேன். அவங்க வேதத்தில் உள்ளதை உண்மைப்படுத்துகிற தூதர் பார்க்கிறார். பார்த்த உடனே ஈமான் கொள்கிறார். சொல்லும் போதே சொல்கிறார், என்னுடைய சமுதாயம், என்னுடைய கூட்டம் யூதர்கள் இருக்கிறார்கள், மகா மோசமானவர்கள். யார்? அப்துல்லா பின் சலாம் யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறார், மகா மோசமானவர், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்தால் என்னை பழிப்பார்கள். அவங்க வர்றாங்க. இந்த நேரம் பார்த்து யூதர்கள் வர்றாங்க. அப்துல்லா பின் சலாம் சொல்றாரு, செக் பண்ணணுமா? கைமா சொல்றாருல, அல்லாஹ் யூதரை செக் பண்றீங்களா? நான் உள்ள இருக்கிறேன், இதை பத்தி அவங்க நீங்க கேட்டு பாருங்க அப்படிங்கிறார். அப்படியா? சரி அர்த்தம். அப்துல்லா பின் சலாம் உள்ள இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்குள்ள அந்த பகுதிக்குள்ள மறைஞ்சு இருக்கிறாரு. யூதர்கள் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்ப உங்கள் அப்துல்லா பின் சலாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூதர்கள் சொல்றாங்க, அவரா? ஏப்பா தங்கமான ஆளு, எங்களை நன்கு அறிந்த ஒரு பேதை, எங்க சமுதாயத்தையே தெரிஞ்ச ஒரு பேதை என்று சொன்னால் அவர் தான். எங்கள் சமுதாயத்திலேயே சிறந்தவர், சிறந்தவரின் மகன், அவர் மட்டுமல்ல அவர் தந்தையும் சிறந்தவர். இப்படியா புகழாரம் சொல்றார். அப்படியா? சரி, அவர் என்னை உண்மைப்படுத்தி விட்டார், இந்த தீனுல் இஸ்லாத்தை தம்முடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போது அவரை பற்றி உங்கள் பார்வை என்ன? அவர்தான் ஏற்றுக்கொண்டார், அவர்தான் அப்படிப்பட்ட ஆள். அல்லாஹ் காப்பாற்றணும். அவர் என்னமோ பெரிய சத்தியத்தில் இருக்கணும், அல்லாஹ் அவரை காப்பாற்ற வேண்டும். அவர் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார். வீட்டுக்குறாங்க. அப்துல்லா பின் சலாம் உள்ள வந்தார். உள்ள வந்து சபைக்கு வந்து அறிந்து கொள்ளுங்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சாட்சியம் சொல்லிவிட்டேன், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் உறுதியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். கலிமா சொல்லுகிறார். அவர் முன்னாலேயே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்திய மாத்திரத்தில் யூதர்கள் அப்படி பரிகடிக்கிறான். முகமது முன்னாடி விருப்பத்தில் கேட்டீங்க, இவர் மகா மோசமானவர், இவர் மோசமானவர் மட்டுமல்ல, இவர் தந்தையும் மோசமானவர். இவரும் மோசமானவர், இவருடைய தந்தையும் மோசமானவர். எப்படி அப்படி அதற்கு நினைக்கிறாங்களா? இதாக யூதர்கள் குடும்பம். நபிகள் நாயகம் யூதர்கள் நிறைந்திருக்கிற மதீனாவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை ஓட்டினார்கள். கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு நயவஞ்சகத்தனம், எவ்வளவு மோசம், எவ்வளவு இழிவான குணம். தேவைக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தமான தங்களை மாற்றிக்கொள்வது, குழப்பம் வருவான், முஸ்லிம்களிட்ட உருவாக்குவான். திருக்குறான் அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் பேசிக் கொள்வார்களாம், தங்களுக்கு ஒரு சாதாரண ரசூலுல்லாஹ் அனுப்பி வைப்பது என்ன? நீங்கள் காலையில் ஈமான் கொள்ள வேண்டும், வக்ஃபு ஆகிரவும், மாலையில் குஃப்ர் மறுத்து விட வேண்டும்.
எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹி அனுப்பி காலையில் அவங்களுக்கு அஜெண்டா என்ன? காலையில் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், மாலையில் நாங்கள் முகமதை மறுத்து விட்டோம், இது மார்க்கம் சரியில்லை என்று மக்கள் மத்தியில் உடைத்து சொல்லி அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும். ஏன் இந்த தந்திரம்? இந்த அண்ணவும் ஏற்றுக்கணும். அப்போதுதான் முஸ்லிம்கள் தங்கள் மார்க்கத்திலிருந்து விலகி விடுவார். ஆகா, இந்த மார்க்கம் சரியில்லை போல, இந்த மார்க்கத்தில் குழப்பம் இருக்கிறது. பாருங்கள், வேதங்களை அறிந்து கொண்டவர்கள் யூதர்கள் யார்? நபிகள் நாயகம் காலத்தில் அவர்கள் தான் வேதத்தை அறிந்த நன்மக்கள் என்று போற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வேதத்தின்படி நடக்கவில்லை. அதுதான் விஷயம். அப்படிப்பட்ட வேத அறிவு கொண்ட மக்கள் காலையில் வந்தார்கள், நபிகள் நாயகத்தை சந்தித்தார்கள். என்னவென்றே தெரியவில்லை, மாலையில் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றால் இந்த மார்க்கத்தில் ஏதோ குறை உள்ளது என்று யோசிப்பார்கள். ஆகவே பல முஸ்லிம்கள் தங்கள் மார்க்கத்தை விட்டு மிரண்டோடுவார்கள். அதுதான் நமக்கு வேண்டும் இப்படி சொல்லி ஒரு குரூப் அனுப்பி வைக்கிறது. பாத்தீங்களா, வரலாறு எழுத நபிகள் நாயகம் காலத்தில் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பும் யூதர்கள் எந்த குணத்தில் இருந்தார்களோ, எந்த சதிகளை செய்தார்களோ, எந்த மோசமான பண்புகளை கொண்டிருந்தார்களோ, அதுதான் இன்று வரையும் தொடர்கிறது. இன்று வரையும் அவர்களின் குணம் மாறவில்லை. ஒரு சில யூதர்களை அல்லாஹ் பாராட்டுகிறார். அப்துல்லாஹ் பின் சலாம் போன்ற சில யூதர்கள் நேர்மையானவர்கள், நல்ல பண்பு கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கு குர்ஆனை பாராட்டுகிறார். லைசு சவாஅம் மின் அஹ்லில் கிதாப், நபியே யூதர்கள் அனைவரும் சமமானவர்கள், எல்லாம் மோசம்னு சொல்ல முடியாது. சில தங்கமான ஆட்கள் இருக்கிறார். இரவு நேரத்தில் யாருக்கு தெரியாமல் எடுத்து தொழுது இருக்கிறார், என்னை வணங்குகிறார், என்னை பயப்படுகிறார். அப்படியான யூதர்களும் சிலர் உண்டு. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தாலும் இப்போதும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் யூதர்கள் மோசமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறார், அப்பல்லமா ஆகுது அஹ்தன் நபதஹு ஃபரீகும் மின்ஹும். எப்போது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தால் நீங்க நல்லா யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும் பொழுது ஒரு சவாலான ஒரு குரூப்ல யூதர்கள் தான். ரசூலுல்லாஹ் பல பேரை சமாளிக்க வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் மக்காவில் உள்ள முஸ்லிம்கள், இன்னொரு பக்கம் மதீனாவில் உள்ள யூதர்கள், இன்னொரு பக்கம் அதே மதீனாவில் இஸ்லாத்தை உள்ளத்தளவில் ஏற்காமல் ஏற்பது போல் நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். இந்த மூணு சாதாரண ரசூலுல்லாஹ் எதிர்கொள்ள வேண்டியிருச்சு. மக்காவில் உள்ள முஸ்லிம் அவனையும் எதிர்கொள்ளணும். அவனும் அவ்வப்போது யுத்தம் செய்கிறான், போர் செய்கிறான். இந்த பக்கம் மதீனாவில் உள்ள யூதர்கள், அவர்களின் குணம் மோசமான குணம். அப்ப ரசூலுல்லாஹ் ஆட்சியாளராக வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி அதிகாரம் நபிகள் நாயகத்துக்கு சென்று விட்டது என்று பஞ்சகத்துல ஒப்பந்தம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் பனு நதீர், பனு குறைலா போன்ற யூத குலத்தார்கள், அவங்கதான் யூதர்கள், அந்த குலத்தார்களோட ஒப்பந்தம் பண்ணி பிரச்சனை பண்ணாம இருக்கணும். நீங்க மட்டும் உங்க வேலை மட்டும் இருக்கணும், சரியா? நம்ம தான் ஒரு நாட்டு மக்கள், நமக்கு மத்தியில பிரச்சனை இருக்கக்கூடாது. வேற யாரும் நம்மளை தாக்க வந்தா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கள தாக்கணும், சரியா? இதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்து கொண்டே ஒப்பந்தத்தை மீறினார். அல்லாஹ் சொல்றார், அவக்குள்ளமா ஆகுது அஹ்தன் நபதஹு ஃபரீகும் மின்ஹும். அவர்கள் எப்போது நபியை உம்மிடம் ஒரு ஒப்பந்தத்தை செய்தாலும் அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் கடைபிடிப்பதே மீறி விடுறார். இந்த ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணிட்டு எங்க மக்களோட முஸ்லிம்களை தூண்டி உள்ளது, நாங்க வந்து அடிங்க முகமது, அடிங்க முகமதின் தோழர்கள் அடிங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு அதே வழி பண்றானா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்து கொண்டிருந்தாலும் அதைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய யூதர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். ஏன் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறேன்? அப்தாவி இதெல்லாம் ஒரு காலத்துல இஸ்ரேலை ஒரு நாடாவை அங்கீகரிக்காதவர்கள், மிரட்ட வேண்டிய விதத்துல மிரட்டி உலகளாவிய பல்வேறு அரசியல் லாபிகளை செய்து எல்லா நாடுகளையும், எல்லா அரபு நாடுகளையும் தங்களை ஒரு நாடாக அங்கீகரிக்க செய்தது மட்டுமல்லாமல் அங்கே தூதரகங்களை அமைக்க செய்து அங்கே போர் தளவாடங்கள், அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர் தளவாடங்கள் அமைவதற்குண்டான இடங்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தளவாடங்கள் மூலமாக காசாவில் கூட்டுமலைகளை பிடிப்பது. பலஸ்தீனில் முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டார்களே எங்கிருந்து? எல்லா ஏவுகணைகளும் இஸ்ரேலிலிருந்து வந்ததா? இவர்கள் இந்த அரபு நாடுகளை விரட்டி வைத்துக் கொண்டு அங்கிருக்கக்கூடிய போர் தளவாடங்களை பயன்படுத்தித்தான் நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத பெண்களை, அப்பாவி குழந்தைகளை கொத்து கொத்தாக கொண்டு கொடுத்தார்கள். எந்த ஒப்பந்தத்திலும் இவர்கள் நேர்மையானவர்கள். நபிகள் நாயகத்திடம் எப்படி ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு முறித்துக் கொண்டார்களோ அது போலத்தான் இன்றைக்கும் ஐநாவில் ஒப்பந்தம் பண்றான். 1963, 1927 பல்வேறு ஒப்பந்தங்கள் இருக்கிறது. எப்ப பிரச்சனை வேண்டாம், சரி நீ வந்துட்ட இருக்க, ரெண்டு பேரும் சட்டப்படாம இருக்கப்பா என்று சமாதானம் பேசப்பட்ட போது அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்றோம். சரி நாங்க அந்த குறுகிய பகுதியில் இருக்கிறோம், ஒப்பந்தத்துல சைன், ஆனா ஒப்பந்தத்தை பேசுறது இல்லை. ஒப்பந்தத்துல சைன் போட்டு போதே இன்னொரு நிலத்தை அபகரிப்பதற்குரிய வேலையை பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்க கொந்தளித்தார்கள்.
ஒப்பந்தங்களை அவர்கள் அன்றும் பேணுவதில்லை, இன்றும் பேணுவதில்லை. யாருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. அது எவ்வளவு அற்புதம் பண்ற அல்லாஹ் சொல்றான் யூதர்களை பத்தி. உன்னை வழி நடத்துறதுக்கு தூதர்கள் அனுப்புறேன், அந்த தூதர்களை போய் கொன்றீங்க. இறை தூதர்களை ஈவுயிரக்கம் இல்லாமல் கொலை செய்தவர்கள் தூதர்கள், அவர்களின் வரலாறு. இறை தூதரையே கொலை செய்கிறார்கள். அப்பாவி மக்கள் இவர்களுக்கு என்ன சும்மா வைப்பார்களா? பிற நாடுகளை எல்லாம் மிரட்டுறாங்க. பிற நாட்டினுடைய அதிபர்களை எல்லாம் விரும்பினா கடத்தி கொண்டு வெனிசுலா அதிபர் என்ன பண்ணா? யாராவது கட்டிக்க முடிச்சா? நாம நம்ம ஊர்ல நம்ம தெருவுல ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் விட்டோம்னா எவ்வளவு கேள்வி, எவ்வளவு பிரச்சனை. ஆனா இவர்கள் தங்களுக்கு மேலாதிக்க அதிகாரம் இருக்கிறது என்பதை பயன்படுத்திக் கொண்டு தங்களை கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்த்து கொண்டு இந்த நாட்டில் இந்த உலகமே நம்ம கீழே, உலகத்துல நம்ம விரும்பியதை செய்யணும். உலகத்தில் உள்ள அனைத்து வளங்களும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட். பெட்ரோலா எனக்கு தான் தரணும். எந்த பொருளை வாங்கலாம் ஏன்டா வாங்கணும். நம்ம ஜியவே மிரட்டானே. 56 இன்ச்சு மார்பு கொண்டு நம்முடைய ஜியவே என்ன செய்யறாங்க? நீ வாங்கறத ஏன்டா வாங்கணும். என்ன துருக்கியில வாங்கக்கூடாது, ரஷ்யாவில வாங்கக்கூடாது, ஏன்டா நீ வாங்கணும் மிரட்டுறான். இப்ப போர் சூழல்னால குறிப்பிட்ட நாளுக்கு நீ இங்க வாங்கி கொள்ளலாம் சொல்லி அனுமதி இறக்கப்பட்டு, இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு, பெரிய அதிகாரம் கொண்ட நாடு. இந்தியா போன்ற நம்ம இடைவெளியில் மிரட்டுகிறார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எந்த நாட்டில் எங்கே முதலீடு செய்ய வேண்டும், எந்த பொருளை யாரத்தில் வாங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு கட்டுப்பட மறுக்கிறான நாடு நடத்த வேண்டியது. அது பேச்சு மிரட்டி பார்த்தும் கேட்கலையா, கொண்டு விட வேண்டியது. இதற்கு உலகத்தில் உள்ள பல்வேறு சிறுமைப்பட்ட நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த அநியாயத்துக்கு, இந்த அக்கிரமத்துக்கு, இந்த பித்னாவுக்கு, இந்த குழப்பத்துக்கு, இதே குழப்பங்களை மனித சமூகத்தை நிம்மதி இல்லாமல் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய வேலையை செய்துவிட்டு சொல்வார்கள், நாங்கள் சீர்திருத்த பண்ணுவோம். அப்போ அதைத்தான் பண்ண இன்னைக்கு மிக மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களின் சதிகள், இவர்களின் சூழ்ச்சிகள் தங்களை அடக்குவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரான்ல அநியாயம் பண்றா, ஈரான் அதிபர் அநியாயமா கொண்டுட்டான்னு சொன்னாங்க. முஸ்லிம்களுக்கு பத்தில சில ஒரு பாரு, ஈரான் சரியான கொள்கை உள்ளவர்களா? அவர்கள் ஷியாக்கள் ஆயிற்றேன். ஷியாக்கள் குஃப்ரியத்தான பல கொள்கை இருக்கிறார்கள். நபித்தோழர்களை திட்டுபவர்களாயிற்றேன். அவர்களும் சிரியாவில் பல்வேறு அப்பாவி முஸ்லிம்களை கொண்டு குவித்தவர்களாயிற்றேன். இது எல்லாமே உண்மை. கொள்கையால் அவர்கள் பாத்தில் அசத்தியத்தில் இருக்கிறார். கடந்த காலத்தில் அவர்களும் பல்வேறு அநியாயங்களை வரலாற்றில் வைத்திருக்கிறார். எதுவுமே நம்ம நியாயப்படுத்த. ஆனால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது சன்னி ஷியா பிரச்சனை அல்ல. அமெரிக்காக்காரெல்லாம் சன்னியா, இஸ்ரேல் சன்னி, அவன் ஷியா ஷியா இருக்கக்கூடாது அதுக்கு அடிக்கிறான். அவன் முஸ்லிம்கள் அடிக்கிறான். முஸ்லிம் என்பதால் ஒருவனை தாக்குகின்ற பொழுது, முஸ்லிம் என்பதால் ஒருவனை கொலை செய்கின்ற பொழுது இது அநியாயம் என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். இங்க அவருடைய கொலை, ஷியாயிச கொலைக்கு நாம் ஆதரவாக பதிவிடுவதில்லை, ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுப்பதில்லை. அவர்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதுக்குள்ளே பிரச்சனை. நீங்க அநியாயக்காரனாக இருக்க, உங்களை அநியாயமா கொண்டா இது அநியாயம் என்று சொல்வது நம்முடைய கடமை. முத்தலாக்கு தடை சட்டம் வருகின்ற பொழுது நாம் எதிர்த்து பேசினோமே. ஏன் முத்தலாக்கு தடை? முத்தலாக்கு என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதால இஸ்லாத்தில் இல்லைதான். அதை சொல்வது இவன் யார்? திருப்பரங்குன்ற விவாகரத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது கருத்து சொல்கிறோமே. ஏன் திருப்பரங்குன்ற தருகா இருக்க வேண்டும் என்பதற்காக? தருகா இருக்கக்கூடாதுதான். அதை சொல்வதற்கு இவன் யார்? இவன் நோக்கம் தருகா இருக்கக்கூடாது என்பதல்ல. இவன் நோக்கம் முத்தலாக்கு இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, அதை நாம் தடுக்க வேண்டும். அதுவல்ல நோக்கம். முஸ்லிம்களை ஒடுக்கணும், முஸ்லிம்களை அழிக்கணும், முஸ்லிம்களை கருவறுக்கணும், அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தில் எந்த முஸ்லிமை தாக்கினாலும் இது தவறு என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் உம்மாவா, ஒரு சமுதாயமா. உங்களுக்கு நம்மள வாழ்க்கையான தவறான கொள்கை இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் முஸ்லிம் உம்மத், அந்த சமுதாயத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இவன் எங்கு பொறுத்த வேண்டுமானாலும் எந்த அநியாயத்தையும் செய்வான். நாம் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றால் இது அநியாயம், இது அக்கிரமம். அநியாயத்தை பார்க்கின்ற பொழுது அவனுடைய கொள்கைகளை பார்க்க கூடாது. அநியாயமாக கொல்லப்படுறான்னு சொல்லும்போது இவன் கொல்லப்படுறதுக்கு தகுதியானவன். ஏன் இவன் தவறான கொள்கையில் இருக்கிறான்? நமக்கு முன்னால ஒரு அநியாயமாக குத்தி கொல்லப்படுறாங்க, தடுக்க முடியல, பார்த்தது அநியாயம். அநியாயம் நியாயத்தாவே அவன் தர்காவை வெளிப்படுறவன், தர்காவை வெளிப்படுறதுனால அவன் கொல்லப்படுறதுக்கு தகுதியானவன் ஆயிடுவானா? அநியாயமாக கொல்லப்பட வேண்டுமா? அந்த அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுத்தது யார்? இவர்கள் முக்கியமானவர்களா? இதை நம்ம புரியணும். இத சமூக வலைதளத்துல இந்த விவரம் இல்லாமல் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களை அவருடைய கொள்கை தவறுகளை பட்டியலிடுகிறார். கொள்கை தவறுகளை பட்டியலிடக்கூடிய நேரம் இதுவல்ல. எந்த காலத்தில் கொள்கை சரிக்கணும். இது இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற இந்த இரண்டு நாடுகளும் சேர்த்து கொண்டு உலகத்தில் உள்ள 7 நாடுகளை அடிமைப்படுத்தக்கூடிய போக்கின் வெளிப்பாடு.
தங்களை எதிர்த்து கேள்வி எழுப்பதற்கு ஆளே இருக்கக்கூடாது என்கிற அடையாளத்தை வெளிப்பாடு, ஆணவத்தை வெளிப்பாடு. அதைத்தான் இங்குள்ள சங்கிகளும் சேர்த்து, இந்தியாவில் உள்ள சங்க பிரிவார்கள் சேர்த்து அதுவா இவர்களுக்கு இந்தியாவின் மீது விசுவாசமே இல்லை, ஈரானுக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம், ஏன் ஈரான் அதிபர் கொல்லப்பட்டதுக்கு இவர்கள் இங்கே கண்டனம் தெரிவிக்கிறார்கள், இங்கே முஸ்லிம் அமைப்புகள் போராடினாங்க, இங்கே இவர்கள் போராட வேண்டிய அவசியம் என்ன, இவர்களுக்கு இந்த நாட்டின் மீது பற்றே இல்லை. இதை நாட்டு பற்றிய வெளிப்படுத்துகிற விஷயமா இது அநியாயம் நடைபெறுகிறது. இந்த அநியாயத்தை பற்றி நடக்கக்கூடிய விஷயம் நேரம் இது அநியாயம்னு சொல்றோம். எங்க நாட்டுல பல பிரச்சனை இருக்குண்டா தலையிடத்துக்கு நீ யாரு, என்ன சொல்ற, என்ன சொல்லி ஈரானுக்குள்ள போறான், ஒன்று இல்லாத சொல்றோம். ஈரானுக்கு அழிச்சதுக்கு இருந்தா காரணமா சொன்னான், அணுகுண்டு இருக்குன்னா, அணு ஆயுதங்கள் இருக்குன்னா இருந்துச்சா இல்ல, எல்லாத்தையும் புடைச்சி எடுத்து ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் அநியாயமா கொண்டுட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க தேடி பார்த்தேன் இல்லைன்னா அதே தான் கேட்கும். அல்லது என்ன சொல்றாங்க, சங்க பரிவாரங்கள் சேர்ந்துட்டு ஈரான்ல பெண்களுக்கு சோதனம் இல்லை, பெண்கள் அறிமுகப்படுத்துறாங்க, பெண்கள் கல்வி கற்பதற்கு சோதனம் இல்லை. இவன் சொல்லக்கூடிய சோதனை என்ன நடந்தா அவங்களோட போட்டு ஆகணும், அதான் இவன் சொல்லக்கூடிய சோதனம். கல்வி கற்கலாம் ஒருவர், அந்த உரிமைகள்லாம் யாருமே இல்லைன்னு மறுக்கல, கல்வி கற்பதற்கு உரிமை இருக்கிறது, ஆணையின் கட்டுப்பாடு இருக்கிறது, ஒழுக்கத்தின் கட்டுப்பாடு இருக்கிறது. சரிப்பா பேசிக்காங்க, பெண்கள் அநியாயம் இழைக்கப்படுறாங்க, அதனால அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டின் அதிபர் நீங்க போய் கொண்டு இந்தியாவுக்கு தான் பல பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு பாபர் மசூத் அநியாயம் இடிச்சு தகர்த்தீங்க, எங்க உரிமை ஒவ்வொரு வக்ஃப் உரிமையை கை வச்சுட்டீங்க, எங்களை ஒடுக்குற விதமாவே ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரீங்க, சிஏஏ சட்டம், விவசாயி பாதிக்கப்படுற எந்த நாட்டுல உள்நாட்டு பிரச்சனை இல்லை. உள்நாட்டில் உள்ள மக்களுக்கு பல குறைகளும் அதிருப்திகளும் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். அவ்வாறான குறைகள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இவன் அமெரிக்கா நாட்டாம உலக நம்பி இவன் உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு தான் பிரச்சனையா கதையை நான் முடிச்சிடுறேன் சொல்லுவியா, இங்க முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் இல்லை, விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் சொன்னாங்க ஏத்துக்கீங்களா? உள்நாட்டில் எங்களால் பிரச்சனை இருக்கும், அது அவர்கள் தான் பேஸ் பண்ணி கொள்ள வேண்டியமே ஒழிய, அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயமே ஒழிய, அமெரிக்கா போன்ற அயோக்கியர்கள் உடனே புகுந்து இதற்கு நான் தீர்வு சொல்கிறேன் என்று சொல்லி அப்பாவி மக்களை கொள்வதை அது நியாயப்படுத்திவிட முடியாது. அது ஸ்கூல்ல கொண்டு போனாங்க, நீ ஈரான் அதிபரை சண்டை போட போல சரி ஓகே சண்டை போட எதுக்கு ஸ்கூல்ல கொண்டு போறேன், 175 பிள்ளைங்க பெண்கள் படிக்கிற ஸ்கூல் 175 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. இதற்கு யாரும் பதில் சொல்றது? உங்க அப்பாவி இருந்தவா? இவர்கள் யுத்தம் என்று எந்த நாட்டிற்கு கால் எடுத்து வைத்தாலும் அந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிவிட்டார்கள். ஒரு முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆபத்தானவர்கள் அல்ல, இந்த உலகின் நிம்மதியான போக்கிக்கு ஆபத்தானவர்கள் சிலருக்கு வைத்தார். ஆட்டம் போட்டு இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், குரான படிச்சுங்க, உங்களுக்கு அழகான தீர்வு. ஆரம்பத்தில் சொன்னதுக்குள்ள பக்ராவை படிக்க, ஆலயத்தினால் படிக்க, மாயுதாவை படிக்க, அந்த யூதர்களுக்கு அநியாயத்தை நான் பட்டியல் போட்டு எவ்வளவு ஆண்டு ஆழ்வேன் ஆடு எனக்கு எல்லாம் தெரியாது நினைக்கிறியா, உன நான் கவனிக்கல நினைக்கிறியாடா? கஷ்டப்பண்ணமாக காஃபிலன் அம்மா எப்பொழுது பாதிக்கும் அல்லாஹ் மேல் வசனத்தை குறிப்பிடுகிறார். அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உனக்கு ஒரு டைம் கொடுத்து வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரம் வரும்போது உன்னை நான் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய பதில். மக்காவுடைய இணைப்பாளர்கள் சொல்ல தூத்துவ பிரச்சாரத்தை பண்ணும்போது எங்களுக்கு வேதனை தாங்கன்னு கேட்டாங்க. வேதனை தாங்கப்பா, என்ன ஏதோ வேதனை வரும் பயங்காட்டி வேதனை தாங்க. அப்பவே அல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, நீ கேட்டது தாங்க, உனக்கு ஒரு நேரம் இருக்குடா, என் வாக்கு முந்தி விட்டது, அல்லாஹ்வின் வாக்கு முந்தி விட்டது. யாருக்கு எப்போது அழிவு, யாருக்கு எப்போது மரணம் முந்தி விட்டது. அல்லாஹ் என்னுடைய வாக்கு வரும், அப்போ உன்னை பிடிக்கிறப்பாரு அப்படிங்கிறான். இப்போது உலகில் அநியாய ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு அமெரிக்காவிற்கு அல்லாஹ்வின் வாக்கு உண்டு, அது நிச்சயம் ஒரு நாள் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் நாம் உயிர் வாழ்கிற காலத்திலேயே அல்லாஹ்வின் முடிவு என்ன என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டு உடைய நிறைவு செய்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்